அனைவருக்கும் வணக்கம். திப்புவின் மைசூர் போர் 1766 முதல் 1769. திப்புவுக்கு அப்போது வயது 17 இருக்கும். அவருக்கு போர் பழகிவிட்டது. ஹைதர் அலியும் ஒவ்வொரு கட்டமாக திப்புவுக்கு போர்க்கலைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். எந்த சந்தர்ப்பத்தில் போரை தொடங்க வேண்டும், எந்த சமயத்தில் போரில் ராஜதந்திரத்துடன் பின்வாங்கி பின் எந்த நேரத்தில் மீண்டும் எதிரிகள் மீது பாய வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் ஹைதர் மூலமாக திப்பு கற்றுக்கொண்டார். மைசூரை பொறுத்தவரையில் போருக்கு பஞ்சமே இல்லை. நித்தம் போர்கள், சச்சரவுகள். குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு மைசூர் மீது தீராத தாகம். இந்தியாவின் ஏனைய பகுதியை வெகுவாக வளைத்து போட்ட ஆங்கிலேயர்களால் மைசூரை மட்டும் பிடிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் ஹைதர். மைசூரில் மறைமுக குழப்பங்களை ஏற்படுத்தி பார்த்தார்கள். திப்பு அதனை அடக்கிவிட்டார். அண்டை அரசர்களை ஏற்றிவிட்டும் பார்த்தார்கள். எதுவும் நடக்கவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு தன்னம் தனியாக மைசூரை தொட்டுவிட்டு திரும்பும் தைரியமும் இல்லை. மைசூரை என்ன செய்யலாம் யோசித்தது அந்த குள்ளநெறி கூட்டம். 1767 பரம ரகசிய திட்டம் ஒன்று உருவானது. ஆங்கிலேயர்கள், மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம் மூவரும் கைக்குலுக்கி கொண்டார்கள். மைசூரை தாக்க நாள் குறித்தார்கள். தனித்தனியே போனால் ஹைதர் பின்னி பிடலெடுத்து விடுவார். 3 ராஜ்யங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்க வேண்டும். இதுதான் அவர்கள் திட்டம். அதிரடியாக நுழைந்தார்கள். ஹைதர் இதனை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். மூவரையும் எதிர்க்கலாம், அது ஒன்றும் முடியாத காரியமில்லை. ஆனால் இழப்புகள் அதிகமாக இருக்கும். ஹைதர் ஆங்கிலேயர்களின் வழியிலேயே சென்று அவர் ஒரு திட்டத்தை போட்டார். மராத்தியர்களை அழைத்து பேசினார் ஹைதர். இதோ பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் தான் பகை. நீங்கள் என் மீது போர் தொடுக்கலாம், தவறில்லை. ஆனால் எதற்காக அனாவசியமாக ஆங்கிலேயர்களை உள்ளே நுழைக்க வேண்டும்? இன்று உங்களுடன் கூட்டு சேர்ந்து என்னை தாக்குபவர்கள் நாளை இன்னொருவருடன் சேர்ந்து உங்களை தாக்குவார்கள். இது தேவையா? நமக்குள் சச்சரவுகள் பல இருந்தாலும் நாம் அனைவரும் இந்நாட்டு மண்ணின் மைந்தர்கள் என்று உருக்கமாக அவர் பேசியது மராத்தியர்களின் மனதை தொட்டது. அதன் விளைவு அவர்கள் கூட்டணியிலிருந்து கலந்து கொண்டார்கள். அடுத்தது நிஜாம். திப்பு சுல்தானை அழைத்து நிஜாமிடம் பேசி அவரை அமைதிப்படுத்த தூது அனுப்பினார் ஹைதர். திப்புவும் தந்தையின் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசவில்லை. அமைதி பேச்சு வார்த்தை நடத்த சில வீரர்களை அழைத்து கொண்டு ஹைதராபாத் விரைந்தார். நிஜாமை சந்தித்தார். போர் தொடுக்க அல்ல, சமாதானம் பேசவே தான் வந்திருப்பதாக அவருக்கு புரிய வைத்தார். நிஜாம் திப்புவின் அமைதியான பேச்சினால் கவரப்பட்டார். திப்பு நிஜாமிடம் இறுதியாக ஆங்கிலேயர்கள் பரவும் கிருமிகள், அவர்களிடம் நெருங்க வேண்டாம் என்று அன்பாக எச்சரிக்கை செய்தார். நிஜாம் உண்மை நிலையை அறிந்து கொண்டு அவரும் ஆங்கிலேயர்களின் கூட்டணியிலிருந்து விலகினார். உதிரிகள் விலகிவிட்டார்கள். இனி ஆங்கிலேயர்கள் மட்டும்தான். திப்புவும் ஹைதர் அலியும் கைகோர்த்து கொண்டார்கள். ஆங்கிலேயர்களும் பின்வாங்கவில்லை. மதராஸிலிருந்தும் கூட பெரும் படையும் நவீன ஆயுதங்களும் ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்தது. அவைகளின் உதவியுடன் சரி, தானாகவே மோதி பார்த்து விடுவோம் என்று அவர்களும் களத்தில் இறங்க முதல் மைசூர் போர் தொடங்கியது. போர் ஹைதர் அலி எதிர்பார்த்ததை விட கடுமையாக இருந்தது. திப்புவை தன்னுடன் வைத்து கொண்டு போர் புரிய அவரால் முடியவில்லை. ஒரு சிறிய படையை ஒதுக்கி கொடுத்துவிட்டு திப்புவை தனியே அனுப்பிவிட்டார். திப்புவின் படை முன்னேற ஆரம்பித்தது. உடன் காஜிகானும் சில தளபதிகளும் திப்புவுக்கு அளிக்கப்பட உத்தரவு இதுதான்: நேரடி போரில் ஈடுபட வேண்டாம், முடிந்தவரை ஆங்கிலேயர்களை அலைக்கழி, போதும். சொல்லிக் கொடுத்ததை அப்படியே செய்தார் திப்பு. வழியில் பலர் திப்புவின் படைகளுடன் இணைந்து கொண்டனர். அவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வழியில் ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டவர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர் என்றவுடன் அவர்களும் வெறியுடன் கலந்து கொண்டார்கள். இப்போது திப்புவின் படை கொஞ்சம் பெருகவே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்பா சொல்வது என்று எண்ணினார். இந்த எண்ணம் வந்த மாத்திரத்தை விட ஆங்கிலேயர்களின் உரிமை கூடாரமாக கருதப்பட்ட மதராஸை இன்றைய சென்னை படைகளுடன் விரைந்தார். அவர்களை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறேன். தூரம்தான் மதராஸ் நெருங்க என்ற நிலையில் திப்புவுக்கு ஒரு செய்தி கேட்கவில்லை. கிழக்கே கொண்டிருக்கிறார் என்பதுதான் அது. அவர் கண்கள் சிவந்தது. எங்கிருந்து அவர்களை அடையும் நிம்மதியை குளித்தனமாக இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். திப்புவின் படை ஆங்கிலேயர்களின் படாதவமான அந்த தோட்டத்தை நோக்கி விரைந்தன. அந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆங்கிலேய கவர்னர் சிறைத்தால் போதும் என்று அந்த இடத்தை விரைவாக காலி செய்தார். திப்பு மதராஸை நோக்கி தன் போர் பயணத்தை தொடர்ந்தார். எப்போது வேண்டுமானாலும் மதராஸ் கைக்கு வந்துவிடும் என்னும் நேரத்தில் மிக அருகில் சேர்ந்தார்கள். மறுபுறம் ஹைதர் அலி திருவண்ணாமலையில் போரிட்டுக் கொண்டிருந்தார். ஆங்கிலேயர்கள் நாலாபுரமும் சூழ்ந்து தாக்கினார்கள்.
அங்கு அவர்கள் கைதான் ஓங்கியிருந்தது. ஹைதரா ஒரு கட்டத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. கூடுதல் படைகள் இருந்தால் தேவை என்று தோன்றியது. தவிரவும் திப்பு தேவை. திப்புவுக்கு இது குறித்து உடனடி தகவல் அனுப்பப்பட்டது. திப்பு மதராஸ் படை எடுப்பை அப்படியே விட்டுவிட்டு திருவண்ணாமலை விரைந்தார். திப்புவை வழிமறித்து தடுக்க ஆங்கிலேயர்கள் அனுப்பிய படைகள் திப்புவை வெறித்தனமாக சிதறடிக்கப்பட்டது. கர்னல் போர்ட் தலைமையில் சென்ற படைகளும் புறமுதுகு காட்டி ஓடியது. மேஜர் பிட்ச்கிரால் தலைமையில் சென்ற படை வீரர்களை திப்புவின் குறைந்த படைகள் நைய புடைத்து அனுப்பியது. அது ஆக்ரோஷமான மோதல்களாக இருந்தன. திப்புவின் முழு போர் திறமை வெளிப்பட்டது. திருப்பத்தூர் கோட்டை, வாணியம்பாடி கோட்டை என ஆங்கிலேயர்களின் ஒரு கோட்டைகளையும் திப்பு கைப்பற்றினார். வாணியம்பாடியில் ஹைதரை ஆங்கிலேயர்களுடன் மாட்டிக்கொள்ள சந்தர்ப்பம் ஏற்பட்ட போது திப்பு விரைந்து வந்து ஹைதரை காப்பாற்றினார். 1768ஆம் ஆண்டு ஹைதராபாத் நிஜாம் மீண்டும் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தார். திப்பு அவரிடம் பேசிவிட்டு ஓராண்டு கூட முடியவில்லை. அதற்குள் அவர் கையறிக்க ஆரம்பித்தது. பேசாமல் ஆங்கிலேயர்களிடம் சேர்ந்து விடலாமா என்ற குறுகுறுப்பு அவருக்கு. ஆங்கிலேயர்கள் பிரம்மாண்ட படை செய்த மாயம், பளபளக்கும் பூட்ஸ், அந்த பிரதேச கோட் மாட்டிக்கொண்டு அப்போது உங்கள் தந்தை நிஜாம் ஆங்கிலேயர்களுடன் மீண்டும் ஒப்பந்தம் செய்ய மாட்டார். இப்பொழுது உங்கள் முன்னால் மண்டியிடுகிறேன். ஹைதர் அலி சோர்ந்தே போய்விட்டார். மீதி ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம். ஆனால் வாரத்துக்கு 2 முறை நிஜாமுடன் போரிடுவது நேரத்தை பேசிக்கொண்டிருந்தார். செல்வத்தை விரயம் செய்யும் மக்பூல் கான் கொல்லப்பட்டது படித்து கொண்டாலும் நிஜாமுக்கு அவர் மனதில் ஒரு வேலை மக்பூல் கொல்லப்பட்டது சரியா என்று அதனை பூர்ணியா செய்வது அறியாது திகைத்து நின்றார் கைது. பூர்ணியா திப்பு சோர்ந்து போகவில்லை. அந்த இடத்தில் இருந்தாலும் பயம் அறியாது என்றார்களே, அதுபோல ஹைதரிடம் பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். எல்லை மீறும் நிஜாமின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி இரும்பு கரம் கொண்டு அவரை அடக்கினார். நிஜாமை அது முதல் கொண்டு எப்பொழுதும் நடுக்கத்தில் வைத்திருந்தார் திப்பு. இத்துடன் அவர் நிற்கவில்லை. ஆங்கிலேயர்களிடமும் நேரடியாக போரிட ஆரம்பித்தார். கர்னல் ஸ்மித், காவின், வாட்சன் போன்றவர்கள் போரில் திப்புவை சூழ்ந்து தாக்கினாலும் அந்த மும்மூர்த்திகளின் படையை அலற வைத்தார் திப்பு. போதும், இனி போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று ஆங்கிலேயர்களுக்கு தோன்றியது. ஹைதருக்கும் அமைதி தேவை. மெட்ராஸ் கவர்னருக்கு சொல்லி அனுப்பினார். உட்கார்ந்து பேசி அமைதி ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கினார்கள். அதன் மூலம் 1766 தொடங்கி 1769 வரை நடந்த முதல் மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. திப்புவின் தீரத்தை எண்ணி எண்ணி பூரித்து போனார் ஹைதர் அலி. இவன் ஒருவன் போதும், இந்த உலகமே திரண்டு வந்தாலும் என்னால் எதிர்த்து நிற்க முடியும் என்று ஹைதர் இருமாந்து இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். திப்புவின் படைக்கு பிரத்யேகமாக கொடி ஒன்று வடிவமைக்கப்பட்டது. அப்போதுதான் புலியின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி அது. முதல் மைசூர் போரின் தாக்கம் லண்டன் வரை எதிரொலித்தது. கிழக்கிந்திய கம்பெனியின் குலை நடுக்கம் திப்புவின் மைசூர் அரசுக்கு அன்று லண்டன் பத்திரிகைகள் வைத்த பெயர் இது. சுருக்கமாக சொன்னால், இந்தியாவில் கும்பினியாட்சி நீடிக்க முடியுமா என்ற அச்சத்தை எதிரிகளின் மனதில் உருவாக்கியவர் திப்பு. ஆங்கிலேயர்கள் முதல் மைசூர் போரின் முடிவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மைசூரை ஒழித்து கட்ட மீண்டும் மராத்தியர்கள் ஓடினார்கள். இதோ பாருங்கள், ஹைதரும் திப்புவும் இருக்கும் வரை உங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. கூடிய விரைவில் உங்களை விரட்டிவிட்டு உங்கள் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொள்வார்கள். அதற்குள் விழித்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இதனை கேட்ட மராத்தியர்கள் கொஞ்சம் கலக்கமடையவே அவர்களிடம் ஆங்கிலேயர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு உதவதான் நாங்கள் அவதாரம் எடுத்து உள்ளோம் என்று கூற மீண்டும் மராத்தியர்கள் ஆங்கிலேயர்களுடன் இணைந்தனர். நிஜாமிடம் சென்றும் ஆங்கிலேயர்கள் இதே பல்லவியை பாடினார்கள். விளைவு, நிஜாமும் ஆங்கிலேயர்களும் இணைந்து மைசூரை தாக்கினார். 1769 முதல் 1772 வரை மீண்டும் ஹைதர் ஒரு போரை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் இதிலும் ஹைதர் திப்பு இருவரும் கைகோர்த்து நடத்திய தாக்குதலில் ஆங்கிலேயர்கள் சுருண்டனர். ஆங்கிலேயர்கள் சின்ன சின்ன ராஜ்யங்களிடம் கூட ஹைதரை ஒழிக்க உதவியை நாடினார்கள். சின்ன கலகங்கள் முதல் முறையான போர் வரை அனைத்தையும் செய்து பார்த்து விட்டார்கள். மீண்டும் கலகக்காரர்களை தேடி பிடித்து அவர்கள் கையில் ஆயுதங்களை திணித்து மைசூருக்குள் அனுப்பினார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆங்கிலேயர்களின் பேச்சை கேட்டு போரிட சென்ற வீரர்கள் பலர் திப்பு சுல்தானின் அறிவு கூர்மையை மற்றும் போர் திறமையை பற்றி கேள்விப்பட்டு வியந்தார்கள். துறைமாந்தர்களுக்கு பற்றி கொண்டு வந்தது. ஹைதர் கூட பரவாயில்லை, ஆனால் இந்த திப்பு என்று ஒழிவான் என்று பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தனர். நன்றி, வணக்கம். தொடரும்.